தீபம் சீரியல் இன்னைக்கு நைட் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கார்த்திக்னால தான் நம்ம ஜெயிலுக்கு போனோம், வீட்டை விட்டு வெளியே வந்தோம். இவ்வளோ பிரச்சனைக்குமே அந்த கார்த்திக் மட்டும்தான் காரணம். அவனை முதல்ல ஆளை வச்சு கடத்தி அவனை போட்டு தள்ளணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த வீட்டுக்குள்ள போனோம்னா எந்த பிரச்சனையுமே தனக்கு வராது அப்படின்னு ரியா ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த தீபாவை கொலை பண்ணியே ஆகணும், அப்பதான் கார்த்திக் எனக்கு கிடைப்பாரு. இல்லைன்னா கார்த்திக் ஏதாவது செஞ்சு அந்த தீபாவுடைய கழுத்துலயே தாலியை கட்டிடுவாரு. கார்த்திக் எனக்கு கிடைக்காமையே போயிடுவாரு. என்னோட ஆசை நிறைவேறணும்னா அந்த தீபா உயிரோட இருக்கக்கூடாது. அவளை நம்ம தான் எப்படியாவது ஆளை வச்சு கடத்தி கொலை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு செஞ்சுட்டாங்க ரம்யா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தே ஆகணும், அதுக்கு என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க அபிராமி. இந்த ரம்யாவை வீட்டை விட்டு முதல்ல துரத்தி ஆகணும், அதனால அவளுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல கல்யாணம் ஆகணும். அப்பதான் தீபாவுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க மீனாட்சி மைதிலி. யார் எப்படி போனாலும் சரி இந்த கல்யாணம் நின்று ஆகணும். இல்ல இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சு அந்த அபிராமி மண்டைய போட்டாலும் சரி, இந்த வீட்டுல இருக்கிற பாதி சொத்து எனக்கு தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு செஞ்சுட்டாங்க ஐஸ்வர்யா. ரம்யாவுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்பதான் தீபாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த ஒரு ஆபத்துமே வராம நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டாங்க. ஒரு பக்கம் கார்த்தி தன்னோட பொண்ணால யாருக்குமே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுக்கு என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க ரம்யாவுடைய அப்பா. தான் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், ஆனா அபிராமியோடைய உயிர் போகக்கூடாது, அதுக்கு ஏதாவது பரிகாரத்தை நாம தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தீபாவுடைய அப்பா அம்மா.